மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர உறுதி ஆய்வகத்தின் பயன்கள் குறித்து விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர உறுதி ஆய்வக பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ நடராஜன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பயிர் காப்பீடு செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் நஞ்சகவுண்டன்பாளையம் பகுதி வேளாண்மையாளர் NK பிரகாசம் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் இலவம் மரம். தகவல் நேரத்தில் நெற்பயிரில் தண்டு நூற்புழு மேலாண்மை குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை இடர்பாடுகள் பயிர்களில் ஏற்படுத்தும் சேதங்கள் வேளாண்மை தொழிலுக்கு மிக பெரும் சவாலாக உள்ளன. இவற்றை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பயிர் காப்பீட்டு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன. அவ்வகையில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் காப்பீட்டு செய்து பயனடைந்த ஈரோடு மாவட்டம் நஞ்சகவுண்டன்பாளையம் பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் NK பிரகாசம் அவர்களை சந்தித்த போது என் பேர் பிரகாசங்க. பாரியூர் நஞ்சகவுண்டன்பாளையம். நான் 10 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எங்களுக்கு எப்பவுமே ஏப்ரல் 15லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் 2 கிராப்புக்கு தண்ணி விடுவாங்க. இப்போ சமீப காலமாக அணைகளை தண்ணி இல்லாதனால இந்த தடவை லேட்டாக தண்ணி விட்டாங்க. தண்ணி விட்டு நாற்று விட்டதுக்கப்புறம் தண்ணி அணைகளை தண்ணி இல்லைன்னு நிறுத்திட்டாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. நாற்றங்காலெலாம் அப்படியே நாற்று வறண்டு போச்சு. முந்தியெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் திட்டம் பிற்கால லெவலில் இருந்ததுனால விவசாயிகள் அதிகமாக பயன்பெற முடியல. இப்போ கிராம அளவில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த வயலில் எந்திர நடவு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வேளாண்மை துறையிலேருந்து முந்தியெல்லாம் ஹெக்டேருக்கு 3000 கொடுத்தாங்க. இந்த தடவை 5000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ இது நாங்கள் எந்திரம் மூலமாக நடவு பண்ணி தண்ணி இல்லாதனால பயிர் வறண்டுருச்சு. இப்போ இந்த காப்பீட்டு திட்டத்தினால எங்களுக்கு ஒரு சிறிய நிவாரணம் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லா விவசாயிகளும் இதில் நிறையா பயன்பெறுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். கோபி வட்டார வேளாண்மை விரிவாக்க மையத்து மூலமாக நாங்கள் இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை விவரம் தெரிஞ்சு
சொசைட்டி மூலிமா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலிமா ஏக்கருக்கு 390 ரூபா நெல்லுக்கு நாங்கள் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டி பதிவு பண்ணியிருக்கிறோம். இதில் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சதுன்னா ஏதோ எங்களுடைய கஷ்டத்துக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் NK பிரகாசம் அவர்களை 09444225358 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வானம் லேசான மேகமூட்டத்துடன் தென்படும். தொடர்ந்து பகல் மற்றும் இரவு வெப்ப அளவுகள் குறைந்தே நிலவும். அதிக குளிரும் பகலில் நல்ல வெளிச்சமும் கொண்ட வானிலையே காணப்படும். இத்தகைய வானிலையில் கோழிகளில் தீவன எடுப்பு சற்றே உயர்ந்து காணப்படும். தற்போது சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலக்கடலை மற்றும் பிற பயிர்கள் வறட்சியை தாங்கி வளர 200 லிட்டர் தண்ணீரில் 200 மில்லி லிட்டர் ppfm என்ற மீத்தைலோ பாக்டீரியா திரவ கரைசலை கலந்து தெளிப்பு செய்வது அவசியம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் இலவம் மரம் குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். இந்த வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு மரத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த மரத்தினால் என்ன பயன், இந்த மரத்தினால் வேளாண் காடுகளின் உற்பத்தி எவ்வாறு பெருகும் என்பதை பற்றி தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய மரம் விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அந்த மரத்தின் பெயர் இலவம்பஞ்சு மரம். இலவம்பஞ்சு, அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் என்று அழைப்பார்கள். தாவரவியல் பெயர் சீபா பென்டாண்ட்ரா என்று அழைப்பார்கள். இந்த மரமானது தரிசு நிலங்களுக்கு ஏற்றது, எங்கு தண்ணீர் வளம் உள்ளதோ அதற்கும் ஏற்றது. ஸோ அதனால் இந்த மரத்தின் பயன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மரம் பலனை கொடுக்க வல்லது. குறைந்தபட்சம் ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 500 நாற்றுகள், 500 நெற்றுகள், அதாவது காய்கள் என்று அழைப்பார்கள். அந்த காய்கள் 300லேருந்து 500 ஆரம்பித்து ஏறக்குறைய அதாவது நடுத்தர காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 1000லிருந்து 1500 காய்கள் ஒரு மரத்திற்கு கொடுக்க வல்லது. இன்றைக்கி இந்த காயினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு காயின் விலை 1.25 ரூபாயிலிருந்து 1.5 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. ஆகையால் ஒரு மரத்திலிருந்து குறைந்தபட்சம் 1000லிருந்து 1500 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகவே விவசாய பெருங்குடி மக்கள் எங்கெங்கு தங்கள் வரப்போரங்களில் நிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வரப்போரங்களில் மட்டும் குறைந்தபட்சம் 40 மரங்களும் அதிகபட்சம் 80 மரங்களும், இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 15 அடியும் அதிகபட்சமாக 22 அடி முடிக்க நீங்கள் மரத்திற்கு மரம் விட்டு நடலாம். அப்படி நடுங்காலங்களில் இந்த மரம் கொஞ்சம் ஆழமாகவும் அகலமாகவும் நட வேண்டும். ஆழம்ன்றது ஏறக்குறைய 2 அடியிலிருந்து 3 அடி குழிகள் தோண்டி அதில் குறைந்தபட்சமாக 5லிருந்து 7 கிலோ தொழு உரம், ஒரு 50லிருந்து 75 கிராம் DAP இவை இரண்டும் போட்டு செடி நல்ல நன்கு வளர்ந்த செடிகள் 2 அடி முதல் 3 அடி உயரமுள்ள நாட்டுகளை எடுத்து நட வேண்டும். இந்த சில்க் காட்டன் மரத்தில் 2 வகையான ரகங்கள் உண்டு. ஒன்று இந்தியன் கப்பாக் என்று சொல்லுவார்கள், இரண்டாவது சிங்கப்பூர் கப்பாக் என்று சொல்லுவார்கள். விவசாயிகளை பொறுத்தளவு 2 ரகங்களும் நல்ல ரகம்தான். பட் இருந்தாலும் இந்திய ரகங்கள் பார்த்திங்கன்னா காயினுடைய அளவு சிறுசாக இருக்கும், ஆனால் காயினுடைய பிடிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். சிங்கப்பூர் கப்பாக் காயின் அளவு பெருசாக இருக்கும், பஞ்சின் பிடிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் விவசாயிகள் அதிக அளவு விரும்புவது சிங்கப்பூர் கப்பாக் என்பதாலேயே இந்த பெருங்காய் உள்ள மரங்களை நடலாம். இதற்கு தேவையான அத்தனை நாற்றுகளும் வனக்கல்லூரியில் குறிப்பாக மேட்டுப்பாளையத்தில் கிடைக்கும். மேலும் பக்கத்தில் உள்ள வனச்சரக அலுவலகத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த பயிரை பொறுத்தளவு விவசாயிகள் தோப்பாகவும் நடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தென் மாவட்டங்கள், அதாவது தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர், திருநெல்வேலி முடிக்க இங்கே இருக்க அத்தனை நிலங்களும் எங்கு வாசன வசதி இல்லையோ, எங்கு பாசன வசதி உள்ளதோ இவை அனைத்து வகையான நிலங்களுக்கும் இந்த மரம் ஒரு வரப்பிரசாதம் ஆகும். இந்த மரம் நான் ஏற்கனவே கூறியது மாதிரி ஏற்கனவே இந்த ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் மரம் பலனுக்கு வந்துவிடும். பலனுக்கு வருங்காலங்களில் இன்றைக்கு நிறைய சந்தை விலை உள்ளதுனால இந்த மரத்தினுடைய பயன் விவசாயிகளுக்கு ஈஸியாக கிடைக்கப்படும். ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களே, இந்த இலவம்பஞ்சு மரத்தை, சில்க் காட்டன் என்று அழைக்கக்கூடிய இலவம்பஞ்சு மரத்தை தாங்கள் வரப்போரங்களிலும் தோப்புகளாகவும் நட்டு வேளாண் காடுகளின் மூலம் உங்கள் உற்பத்தியை பெருக்க முடியும் என்பதில் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09453505844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம்.
இன்றைய தகவல் நேரத்தில் நெற்பயிரில் தண்டு நூற்புழு மேலாண்மை குறித்த தகவல்கள். நெல்லில் தண்டு நூற்புழு இலைகளில் உள்ள பச்சையத்தை உறிஞ்சி மொசைக் அல்லது பச்சை நிற மாற்றத்தை வளரும் அல்லது வளர்ந்த இலைகளில் ஏற்படுத்துகிறது. இவை தாக்கிய இலைகள் மற்றும் இலை உறைகள் மஞ்சள் நிறமாகவும் இளம் பச்சை நிறமாகவும் மாற்றம் அடைந்து பழுப்பு கலந்த கரும்புள்ளிகளோடு காணப்படும். பயிரின் இனப்பெருக்க நிலையில் நூற்புழுக்கள் இலை உறையின் நடுவே சென்று கதிர் உருவாகும் பகுதியை உண்ணுகிறது. இதனால் உருவாகும் நெற்கதிர்கள் வளைந்தும் சுருங்கியும் முழுமையாக வளர்ச்சி அடையாமலும் இருக்கும். இத்தகைய அறிகுறிகளை கொண்டிருந்தால் இது உஃப்ரா நோய் எனப்படும். மேலாண்மை முறைகள். நெல்லில் பல முறைகள், குறிப்பாக இயற்பியல், வேதியியல், உழவியல், உயிரியல் மற்றும் செடிகளின் எதிர்ப்புத்தன்மை ஆகியவை நூற்புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றுவதை விட ஒருங்கிணைந்த முறைகளான கோடைக்கால உழவு செய்தல், ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்தல் மற்றும் பயிர் சுழற்சி முறைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றின் மூலம் கட்டுப்படுத்தலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 2900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3000 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும், மக்காசோளம் மஞ்சள் உயர்தரம் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் குறைந்தபட்சமாக 1585 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1612 ரூபாய்க்கும், ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 43 மதுரையில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 1613 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1760 ரூபாய்க்கும், கேழ்வரகு சிவப்பு செஞ்சியில் குறைந்தபட்சமாக 2829 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2904 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4800 ரூபாய்க்கும், நத்தத்தில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், பருத்தி LRA உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக 1100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1200 ரூபாய்க்கும், தேங்காய் சிறியது மேலூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், நத்தத்தில் குறைந்தபட்சமாக 800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1000 ரூபாய்க்கும், மணிலா TMV 7 அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 4050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4590 ரூபாய்க்கும், சிங்கம் புணரியில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4390 ரூபாய்க்கும், பச்சை பயிறு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும்,
கொத்தமல்லி கட்டு ஒன்று 25 ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 700 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 21.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 33.8% காற்றின் வேகம் மணிக்கு 1.8 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.7% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 348.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 873.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. கால்நடை வளர்ப்பில் சரியான அளவு தீவனமும் முறையான பராமரிப்பும் மேற்கொள்வதன் மூலம் நல்ல லாபம் பெற முடிகிறது. கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் தீவனங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு ஆய்வகங்கள் செயல்பட்டு வருகின்றன. கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர உறுதி ஆய்வுகள் பயன்கள் குறித்து விவரிக்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர உறுதி ஆய்வக பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் A. நடராஜன் அவர்கள். இந்தியா ஒரு விவசாய நாடு. வருஷத்துக்கு ஒரு 1100 மில்லிமீட்டர் அல்லது 110 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடிய ஒரு அருமையான விவசாய பிரதேசம். 1970க்கு அப்புறம் ஒரு பசுமை புரட்சி ஏற்பட்டு நமக்கு தேவையான விவசாய பொருட்களை நாமளே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனை தொடர்ந்து ஒரு வெண்மை புரட்சி ஒரு கால்நடைகளுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக நமக்கு பால் உற்பத்தியும் மிக அதிகமாக உற்பத்தியானது. 1980க்கு அப்புறம் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு அதிகமான கோழிப்பண்ணை தொழில் விரிவாக்கம் ஆக ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் தான் 1985 இந்த கல்லூரியும் ஆரம்பிக்கப்பட்டது அவர்களுக்காக. 1990 வாக்கில் இந்த கோழிப்பண்ணையாளர்கள் நாமக்கல்லில் ஒரு மிகப்பெரிய சரிவை எதிர்கொண்டாங்க. அப்போ எல்லோரும் எங்கள் கல்லூரியில் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நாங்கள் கொஞ்சம் உள்ளே இறங்கி ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அவங்க வாங்கக்கூடிய மூலப்பொருட்கள், இந்த தீவனம் ரெடி பண்ணக்கூடிய
உற்பத்தி பண்ணக்கூடிய பலவிதப்பட்ட மூலப்பொருட்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. உதாரணத்துக்கு வந்து இந்த அஃப்லா நச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சான நச்சு வந்து நிறைய இருந்தது. பரிசோதனை பண்ணக்கூடிய வசதி அவங்களுக்கு இல்லாதனால அதை அவங்க வந்து எப்படி வாங்குறாங்களோ அதை அப்படியே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த தீவனம் மூலியமாக அந்த கோழிகளுக்கு வந்து நிறைய நோய்கள் வந்து கோழிகள் இறப்பும் ஏற்பட்டு உற்பத்தியும் பாதித்தது. அப்போ தான் வந்து இந்த கல்லூரி வந்து குறுக்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆய்வகம் இருந்து அதை அந்த கோழி பண்ணையாளர்கள் வந்து அவங்க வாங்கக்கூடிய மூலப்பொருட்களில் நல்லா ஒரு பரிசோதனை பண்ணி அது தேவையா இல்லையா, உபயோகப்படுத்தலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர உறுதி ஆய்வகத்தை 1994 இந்த கல்லூரி ஆரம்பித்தது, இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பித்தது. 1994 சுமாராக ஒரு 12 விதமான பரிசோதனைகளை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 10-12 பேர் மட்டும் அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ கடைசி வருஷத்தில் போன வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 55 விதமான பரிசோதனைகள் கோழி பண்ணையாளர்களுக்கும் இதர பண்ணையாளர்களுக்கும் தேவையான அளவுக்கு எங்களால் கொடுக்க முடிஞ்சது. எங்களோட ஒரு ஆலமர வளர்ச்சியை காட்டுது. முதல் வருஷத்தில் இந்த சேவையில் வந்து எங்களுக்கு ஒரு 3000 மாதிரிகள் பண்ணையாளர்கள் கொண்டு வந்து கொடுத்து பரிசோதனை செஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் கடந்த வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3000 சாம்பிள் மாதிரிகள் 25,000 மாதிரிகளாக வளர்ந்துள்ளது. இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த ஆய்வகத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தீவன மூலப்பொருட்களை அவங்க வந்து பல இடங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்து அதில் ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவில் இருக்கா, எதிர் ஊட்டச்சத்துக்கள் ஏதாவது அதிகமாக தெரியுதா, நாங்கள் வாங்கக்கூடிய மூலப்பொருட்கள் நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு சரியான வழியில் அதில் ஊட்டச்சத்துக்கள் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுகள் இருக்கா, நச்சு பொருட்கள் இருக்கா, கலப்படமாக இருக்கா அப்படிங்கிற பரிசோதனைகள்லாம் வந்து நாங்கள் உடனுக்குடன் செஞ்சு அவங்களுக்கு தெரிவிக்கிறது எங்களோட ஒரு சேவை. அந்த மாதிரி செய்யப்படக்கூடிய ஒரு பரிசோதனை முடிவுகளை உடனுக்குடன் அவங்க எங்கே இருந்தாலும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வசதியாக குறுஞ்செய்தியாக அவங்களுக்கு வந்து அவங்களோட அலைபேசியில் நாங்கள் கொடுக்கறது ஒரு 2-3 வருஷமாக அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது ரொம்ப பயன்பாடாக இருக்குது அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க வந்து அந்த மூலப்பொருளை பயன்படுத்தலாமா இல்லை வேண்டாமா என்பது முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து கோழி பண்ணையாளர்கள் மற்றும் இதர பண்ணையாளர்கள், கறவை மாடு பண்ணையாளர்கள், காடை வளர்ப்பவர்கள், இதர கோழி வளர்ப்பவர்கள், உற்பத்தியாளர்கள், தீவன உற்பத்தியாளர்கள் எல்லாருமே இந்த ஆய்வகத்தோட சேவையை வந்து பயன்படுத்தி கொள்வதில் தான். அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவங்க மாதிரிகளை வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கான அந்த சேவை கட்டணத்தையும் அவங்க வந்து செலுத்திட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்துக்குள்ள பெரும்பாலான பரிசோதனைகளோட முடிவுகளை அவங்களுக்கு வந்து அலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலியமாக அவங்களோட இமெயிலுக்கு அனுப்புறதும் எங்களோட வழக்கம். அப்புறம் அந்த காப்பியை வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை முடிவுகளின் இதை வந்து நாங்கள் போஸ்ட்டில் அவங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சுருவோம். இதனால் வந்து இந்த 22 வருஷ காலத்தோட செயல்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி 3000 சாம்பிள்லேருந்து இன்றைக்கி 25,000 சாம்பிள் வரைக்கும் அதிகம் பண்ணது மட்டும் இல்லை, நாங்கள் எடுத்துக்கிட்ட பரிசோதனைகள் பார்த்திங்கன்னா முதல் வருஷத்தில் 7,000, இப்போ வந்து 60,000 பரிசோதனைகளை நாங்கள் தாண்டிட்டோம். வாரத்தில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் சாயங்காலம் 5 வரைக்கும் எங்களோட செயல்பாடுகள் தொடர்ந்துட்டுருக்கோம். அது மட்டுமின்றி இவங்க தேவையான அளவுக்கு இந்த மூலப்பொருட்களை வந்து எவ்விதமாக அவங்க பயன்படுத்தலாம், இல்லை மூலப்பொருட்களில் வந்து நச்சுப் பொருட்கள் அதிகமாக இருந்தால் அதை குறைச்சி பயன்படுத்திக்கலாமா, எவ்வளோ பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும், கோழிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும், கோழிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய முட்டை மற்றும் இறைச்சியில் அந்த நச்சுப் பொருட்கள் போயிட்டு சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய மனிதர்களுக்கும் அது பாதிப்பு இல்லாமல் அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோடை காலத்தில் நாம் இருக்கிறோம், அதிக வெப்பம் இருக்குது, அதிக மழைப்பொழிவும் சில காலத்தில் வருது, அப்புறம் வந்து நிறைய காற்றும் வீசுது, நிறைய பிரச்சனைகள் இதனால் வந்து கோழி பண்ணைகளுக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து 1996 வருடம் முழுவதும் வாரத்துக்கு 2 முறையாக நாங்கள் வந்து வானிலை முன்னறிவிப்பு கொடுக்கறது வந்து எங்களோட வழக்கம். பார்த்திங்க அப்படின்னா அந்த வானிலை முன்னறிவிப்பு தானாகவே வந்து எங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க சுமார் 2 லட்சம் பண்ணையாளர்கள், விவசாய பண்ணையாளர்களும் சரி எல்லாருமே எல்லா விதமான முன்னறிவிப்புகளும் நாங்கள் வந்து வாரத்துக்கு 2 தடவை கொடுத்துட்ருக்கோம். அந்த குறுஞ்செய்தியை வந்து பெறுவதற்கு இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு 2 லட்சத்துக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் நாங்கள் ஒரு
ஒரு உபயோகமான வானிலை முன்னறிவிப்பு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வானிலை முன்னறிவிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கோழி பண்ணையை எப்படி நடத்தணும், நாளைக்கு வெப்பம் அல்லது நாளான்னைக்கு வெப்பம் எப்படி இருக்கும், அல்லது வந்து மழை வருமா, அல்லது வந்து காற்றோட வேகம் மிக அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும் ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தீவன மூலப்பொருட்கள்லாம் கொஞ்சம் விரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கூட நாங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லிவிட்டு என்ன மாதிரியான மேலாண்மையை அவங்க வந்து சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விளக்கம். இப்போ வந்து பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா இதே இந்த வானிலை அறிக்கை வந்து தூர்தர்ஷன் மூலியமாகவும் எஃப்எம் ரேடியோ மூலியமாகவும் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க பொதுவான கருத்துக்களாக எல்லாருக்கும் அனுப்புறதும் வந்து இந்த லேபோட மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சேவையாகும். இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆய்வகத்தில் நாங்கள் ஒரு 36 பேர் வேலை செய்கிறோம். மிகப்பெரிய ஆய்வகம். இந்த 22 வருஷ காலத்தில் இதுலேருந்து நீங்கள் சேவை கட்டணமாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சிறு பணத்தை வச்சு நாங்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு பில்டிங் கட்டினது மட்டும் இல்லாமல் இந்த ஆய்வகம் வந்து ஆய்வகத்துக்கு தேவையான அனைத்து செலவுகளையும், எந்த செலவு நீங்கள் சொன்னாலும் சரி அத்தனை செலவுகளையும் பல்கலைக்கழக பர்மிஷன் கொடுத்த மாதிரி நாங்கள் வந்து அனைத்து செலவுகளையும் எங்களோட இந்த சேவை கட்டணத்தை பயன்படுத்தியே நாங்கள் வந்து முழுவதுமாக வந்து வருஷம் பூரா நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அது இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு சம்பளமும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதான் வந்து இது இந்த சமயத்தில் நான் என்ன கோழி பண்ணையாளர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆய்வகத்தை நீங்களும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த ஆய்வகத்துக்கு நீங்கள் எப்போ வேணால் அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு சாம்பிளை வந்து மாதிரியை எப்படி அனுப்பணும், எப்படி மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேர்லேயோ வந்தால் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எங்களுக்கு அனுப்பி என்னென்ன பரிசோதனைகள் நீங்கள் செய்யணுமோ அதை செஞ்சு ஆலோசனைகளை வந்து நீங்கள் இலவசமாக பெற்று செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியாக பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை தீவன பகுப்பாய்வு மற்றும் தர உறுதி ஆய்வகம், கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகம், நாமக்கல் 1 அப்படிங்கிற ஒரு முகவரிக்கு போட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளே கொரியர் மூலமாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ எங்களை வந்து அடையும். அதிலே நீங்கள் வந்து உங்களோட அலைபேசி எண் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நாங்கள் உங்களை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த முடிவுகளை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு குறுஞ்செய்தியாகவோ அல்லது இமெயில் மூலியமாகவோ உங்களுக்கு அனுப்ப நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ நடராஜன் அவர்களை 09786389939 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 10/1/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ், நில சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்தின் கீழ் அஸ்ட்ராமேரியா சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் அலாய்சைட் வளாக பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் டி ராமசாமி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கேழ்வரகு. தொடர்ந்து தகவல் நேரத்தில் வாழையில் பின்பற்றப்படும் சிறப்பு செயல்முறைகள் குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு முன்பாக விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி ரவிக்குமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.